பெண்களின் மார்பையும் தொப்புளையும் பார்த்து மயங்கிவிடாதே. அவை வெறும் சதையும் செலநீரும் கொழுப்பும் நீரும் மட்டுமே என்பதை மனதில் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள். மூடனே, ஆதி இறைவனை நினைத்துப் பார், அவனை வணங்கு. மரண காலம் வரும்போது உன்னுடைய பதவி பட்டம், நீ கற்ற கல்வி, பேசிய பெருமை, இலக்கண புலமை உன்னை காப்பாற்றாது. முட்டாளே, செல்வம் சேர்க்கும் தாகத்தை விட்டுவிடு. உன் மனதை நல்ல விஷயங்களில் ஈடுபடுத்து. உன்னுடைய சொந்த உழைப்பினால் ஈட்டிய செல்வத்தோடு திருப்தி அடைந்து கொள். தாமரை இலை தண்ணீர் போல நிலையில்லாததுதான் இந்த வாழ்க்கை. மனிதர்கள் எதை வேகமாக விரும்பி ஏற்கிறார்களோ அதே வேகத்தோடு அதை வீசியும் எறிகிறார்கள். ஆகாயத்தில் எப்படி மின்னல் தோன்றி மறைகிறதோ அப்படி இன்பமும் துன்பமும் மாறி மாறி தோன்றி ஒன்றி ஒன்று அழித்துக் கொள்ளும். ஆனால் யாரும் எப்பொழுதும் இன்பத்தில் இருக்க முடியாது.